ஐயா என்று ஆண்டவன்தான் சிவபெருமான் மாய சந்நியாசி போல வடிவம் கொண்டு பிரம்மரிஷி இடத்திலே வந்து உமக்கு பிள்ளை வர வேண்டுமானால் பிரம்மலோக பட்டணத்திலே ஒரு சிவாலயம் கட்டி பகவானுக்கும் பார்வதிக்கும் 6 கால பூஜை இடவிடாமல் நடத்தி வந்தீரானா பகவானுடைய அருளினால என்னையா கண்டிப்பாக ஆளும் பிள்ளை வரம் கிடைக்கும் என்று சொல்ல அதை போல இல்ல பிரம்மரிஷி பொன்னுருகி வந்து பிரம்மலோக பட்டணத்திலே ஒரு சிவாலயம் கட்டி காலையிலும் மாலையிலும் கடுகளவு தப்பாமல் கடவுள் பூஜை நடத்தி வருகிறார். அப்படி 6 கால பூஜையும் அனுதினமும் சிவபெருமானுக்கு செய்து வரும்போது ஆண்டவன் பகவான் மனம் இறங்கி இந்த பிரம்ம ரிஷிக்கும் பொன்னுரைக்கும் குழந்தை வரத்தை அருள அந்த மாதம் குழி மறந்து அதிலே குழி சூழானாள் அந்த பொன்னுருகி பெண் கொடியா சிவபெருமான் அருளாலே அவள் ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள் நங்கை அவள் கற்பமாகி 1வது மாதத்தில அவளுக்கு உடலெல்லாம் தங்க நீரம் 2வது மாதத்தில இடைகள் எல்லாம் தளர்ந்திடுமா என்ன பொன்னுருகி பெண் கொடிக்கு 3வது மாதத்தில அங்க முகவெழுப்பு கண்டிடுமா 4வது மாதத்தில மயக்கையதோர் மயக்கையானால் 5வது மாதத்தில அவ அரவையரும் பூரணமா மாதத்தில அடிவயரும் கணத்திடுமா 7வது மாதத்தில அவ எழுந்தறிய கிடையுமானா 8வது மாதத்தில அவளுக்கு திட்டு முட்டாக அடித்திடுமா 9ஆம் மாதத்தில அவ ஓட ஓட சுழன்றுவாரா இந்த பொன்னூருகி வெண்கோடியா 10வது மாதத்தில சுவாமி மாதத்தில அவ பரிபூரண கற்போமான ஐயனை படுத்தாலும் படுக்க மாட்டா பாய் போட்டா தூங்க மாட்டா இருந்தாலும் இருக்க மாட்டா எங்கிழையாள் கற்போமானா அந்த சிவபெருமானோட அருளாலே ஐயா அடிதொடியா வயர் வலித்து ஒரு ஆண்குழந்தை வயர் வலித்து படி ஆண்குழந்தை பிறந்த போது கொப்புள் நல்ல கொடியறுத்தார் புலவை அது போடுகிறார் கொழுப்பாட்டி நல்ல முழுகாட்டி
பிள்ளைக்கு தகையடங்காத சேனை ஓட்டி முழுகாட்டி படிபட்டு கொண்டு நல்ல தலை உணர்த்தி பன்னீராலே முகம் கழுகி அந்த சிறு குழந்தைக்குத்தான் ஐயாம் குழந்தை ஆனவர்க்கு நாம பெயர் கொடுக்க வேணுமென்று சிவனுடைய அருளால் பிறந்ததாலே ஐயா பிறந்ததாலே அவனுக்கு சிவக்கொழுந்து என்று சொல்லி பிறந்ததாலே ஆகே பிரம்மரிஷி பொன்னுருகி 2 பேரும் ஒன்று கூடி தவமான தவம் இருந்து நேர்ந்து நல்ல தவம் இருந்து நெய்யால விளக்கரித்து கோவிலுக்கு சென்றல்லவோ கொடியத்தவன் தான் இருந்து சிவபெருமான் அருளாலே ஆண் குழந்தை பிறந்ததாலே அந்த சிறு பிள்ளைக்குத்தான் சிவக்கொழுந்து என்று சொல்லி சீரும் சிறப்போடு பெயர் கொடுத்தார் பெயர் கொடுத்தார் என்று சொல்லி படி சிவக்கொழுந்து என்று சொல்லி சிறப்போடு பெயர் கொடுத்து பிரம்மலோகப்பட்டணத்தில் பிரம்மரிஷி பொன்னூரோகி சிவக்கொழுந்து பாலகனை சிறப்போடு வளர்த்துவாரா நாடு ஒரு மேனியோமா நலமோடு வளர்த்துவாரா பொழுது ஒரு வண்ணமோமாய் அந்த புகழோடு வளர்த்துவாரா பிள்ளைய புகழோடு வளர்த்துவாரார் படி வளர்த்து வரும் நாளையில அழகு மகன் சிவக்கொழுந்து அவன தரையதில விட்டோமானால் பிள்ளைக்கு தண்டை கால்கள் நோகுமே என்று பூமியிலே விட்டோமானால் பிள்ளைக்கு பொற்பாதம் நோகுமே என்று தோழலில தொட்டில் கட்டி தோழலில அந்த தொடையதில நடைபெறத்தி மார்வதில தொட்டில் கட்டி மடியதில நடைபெறத்தி பாலோட்டி நல்ல சீராட்டி மகனை பக்குவமாய் வளர்த்துவார் வளர்த்து வரும் நாளையில அருந்தவத்தின் பயனாக நேர்ந்து தவம் இருந்து நெய்யால் விளக்கரித்து சிவபெருமானுடைய அருளினால் பிறந்ததினால் பிள்ளைக்கு சிவக்கொழுந்து என்ற திருநாமத்தை சூட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வருங்காலத்தில் தரையில் விட்டால் மகனுக்கு தண்டைக்கால் நோகுமென்று பூமியில் விட்டால் பொற்பாதம் நோகுமென்று அருமை மகனாகிய சிவக்கொழுந்தை சீர்சிறப்போடு வளர்த்து வருங்காலம் காலத்தில் இந்த சிவக்கொழுந்து பாலகனுக்கு வயது என்னையா? வயது என்ன?
அந்த பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மரிஷி பொன்னுருகி அருந்தவத்தால் பெற்றெடுத்த அழகமகன் சிவக்கொழுந்துக்கு என்ன ஐயா ஒன்றாவேது வயதீல ஊண்டு விளையாடுவான இரண்டாவது வயதீல சிவக்கொழுந்து பாலகந்தா இருந்து விளையாடுவான மூன்றாவது வயதீல அவனுக்கு முடியிறக்கி காதும் குத்தி நாலாவது வயதீல நடந்து விளையாடும் பருவமான ஐந்தாவது வயதீல ஐயா வயதீல ஆசானிடம் படிக்க வைத்தார் வயதீல படி அறிகுறியாங்கொன்றை வேந்தன் அன்னை வீராயன் சுவேடி படி படிக்காத பாடம் எல்லாம் படித்து வாரான் சிவக்கொழுந்து ஐயனே ஆறு நல்ல வயதுக்குள்ள அவன் அறிகுறிகள் கட்டு நேர்ந்தான் ஏழு நல்ல வயதுக்குள்ள அவன் எழுத்து நடை கற்று நேர்ந்தான் பத்தாவது வயதீல இந்த பாலகந்தான் சிவக்கொழுந்து ஆகே பத்தாவது வயதீல படித்து வரும் வேளையில் ஒரு நாளத்தனமதி கார்த்திகை மாதத்தில் ஐப்பசி கார்த்திகை மாதம் அடைச்சாரல் பட்டம் அப்பேற்பட்ட தருணத்தில் காற்றும் மழையுமாக கடுங்காற்றும் புயலுமாக வீசுகின்ற போது இந்த தந்தையாகிய பிரம்மரிஷி மன்னருக்கு காய்ச்சலும் குளிரும் கண்ட மட்டும் அடிக்க எழுந்தரிக்க கூட முடியாமல் மனதிலே நினைத்தார் பிரம்மரிஷி பொழுது விடிந்துதானால் சிவபெருமானுக்கு நாமல் பூஜை செய்ய வேண்டுமே எழுந்தரிக்க கூட முடியவில்லையே என்று கவலையோடு இருக்க மகனாகிய சிவக்கொழுந்து பள்ளிச்சாலை முடித்து தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அப்பா அவருடைய முகவாட்டத்தை கண்டு அப்பா ஏன் இப்படி ஒரு நாளுமில்லாத திருநாளாக கவலையோடு இருக்கக்கூடிய காரணம் என்ன என் மகனே சிவக்கொழுந்து பொழுது விடிந்துதானால் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் இது நாள் இதுவரைக்கும் தங்கு தடை இல்லாமல் ஒரு நாள் கூட விடாமல் விமலன் பகவானுக்கு பூஜை செய்து வந்த நான் இன்றைக்கு காய்ச்சலும் குளிருமாக கண்ட மட்டும் அடிப்பதனால சிவபெருமானுக்கு எப்படி பூஜை செய்ய போகிறேனோ அதை நினைத்து கவலை கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல அப்பா உங்க பிள்ளை நான் இருக்கு மட்டும் உங்களுக்கு இனிமேல் அந்த கவலை வேண்டாம் நீங்கள் இதனால் இதுவரைக்கும் செய்த பூஜையை நான் போய் செய்து வருகிறேன் என்று சொல்லி மேளை இசை கலைஞர்கள் கோயிலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். மேளை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். என்று இந்த சிவக்கொழுந்து வருகிறான் அதிகாலை வேளையிலே வந்து வண்டு தும்பி அடைவதற்கு முன்னால் வடுப்படாத மலரை பறித்து கொண்டு வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்ய இந்த சிவக்கொழுந்து செய்யும் பூஜைக்கு மனமிறங்கி பகவான் அருள் கொடுக்கின்ற போது பார்த்தார் தேவாதி தேவுக்கள் இந்த ஆண்டவன் சிவபெருமான் சின்னஞ்சிறு பிள்ளை சிவக்கொழுந்து செய்யும் பூஜைக்கு மனமிறங்கி பகவான் போய் அங்க இருக்கிறாரு. இதனால் இதுவரைக்கும் நம்ம செய்யும் பூஜையை பகவான் ஏற்கலைய இப்படியே இருந்துதானா சிவபெருமானே அங்க போய் உட்கார்ந்துருவார்.
என்று இந்த சிவக்கொழுந்து செய்யும் பூஜையை தடுக்க வேண்டுமே என்று தெய்வேந்திரன் செஞ்சாவல வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூம்போது பதறி முழித்தான் இந்த சிவக்கொழுந்து வந்து பார்க்கும் வேளையில கங்காதேவி முழிக்கவில்லை, மலரானது அரும்பவில்லை. சாமனடு ஜாமம் போல வந்து விட்டோம் என்று பூங்காவன தோட்டத்தில் அசந்து உறங்குறான். தேவாதி தேவுக்கள் எல்லாம் வில்வலையை கொண்டு வந்து பகவான் பூஜை முடிக்க அதிகாலை அருண உதயமானது. மலர்கள் எல்லாம் அப்படி வடுப்பட்ட மலரை கொண்டு வந்து இந்த சிவக்கொழுந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்ய பகவான் தோன்றி, என் மகனே சிவக்கொழுந்து, வடுப்பட்ட மலரை கொண்டு பூஜை செய்ததனால் உன் பூஜை இனிமேல் ஏற்க மாட்டேன். நீ இனிமேல் இங்கு இருக்க வேண்டாம், பூலோகம் போனே ஆனால் புகழோடு வாழலாம் என்று சொல்ல உடனே ஆண்டவனாய சிவபெருமான் பெயரை கொடுக்கிறார். நீ சிவனைந்து பிறந்ததால சிவனைந்த பெருமாள் ஒரு பெயரா, உனக்கு காவி வேட்டி யோக வேட்டி கமண்டலமா கழுத்தில் ஒத்தி ராஜமாலைகளா, நீ 1008 தேவதைக்கும் அண்ணாவி சிவபெருமாள் நீ பூலோகம் போனையானால் பூலோகத்து மக்கள் எல்லாம் உனக்கு ஒருவான பொங்கலிட்டு அருண நல்ல உதயத்தில ஒரு செங்கிடாயும் பலி கொடுத்து உனக்கு சிவன் பூசை அரண் பூசை அழகோடு நடத்திடுவார் என்று பகவானு வரம் கொடுக்க இந்த ஐயாவான சிவபெருமாளே இந்த சிவனனைந்த பெருமாளும் படி கையில வரத்த வாங்கி பூலோக தேசமல்ல அங்க 1008 சிவதளமோ 608 திருப்பதியும் புண்ணிய தலங்கள் எல்லாம் அவர் தீர்த்தமாடி மாத்தொடுத்தி பாவநாசம் உத்தாலும் அத்தனையும் தான் வணங்கி அவர் எங்கு எங்கு வருவாரானார். பிள்ளையார் குல நகரத்தில 1008 தேவதைக்கும் அதிகாரி தலவாய் மாட மணி விளக்கில் பிறந்த பிள்ளை ஆயாண்டி காட்டுமாட காட்டுமாட சுவாமி ஐயா தூண்டாத மணி விளக்கில் சுடரோடி பிறந்தையோ ஐயாவான மாட சாமி காட்டுமாட சுவாமியோடு பிரம்ம வீடம் பிறந்தவளா எந்தாயான பேச்சியம்மா நீ காட்டு பேச்சி வன பேச்சி கட்டளை பிரம்ம மூல ராட்டுதையா ஏ சட்டநாதன் கேத்திர வாழ சுவாமி சங்கீலி பூதத்தாரா நீ அமிர்தத்தில பிறந்த உள்ள அழகு ராஜ சங்கிலி பூதா ஏ மணி விளக்கில் பிறந்த பிள்ளையே ஏ மாயாண்டி உடலையா ஏ காட்டுமாட சுவாமி நீ முண்டம் போல உருண்ட உள்ள பேத்திமாக முண்ட சாமி பேரழகம் சொடல ஐயா நீ தொடர் ஒளிவில் பிறந்த உள்ள செஞ்சு உடல மாயாண்டி ஐயாவான மாடசாமி காட்டினில் அமர்ந்ததால உனக்கு காட்டு மாட சுவாமி ஐயா ஏ சட்டநாதன் கேத்திரவால சுவாமி சங்கீலி பூதத்தாரா உனக்கு 7 ஆனை சுமக்குகின்ற இளவயிரதடி அழகா இருப்பு சங்கிலியா மாறாப்பா ஏ ஐயாவான சங்கிலி பூதா எல்லாயான வேட்டி அம்மா ஏ பொல்லாத தலவாடா ஏ 1008 மாடலிலோ அண்ணாவி தலவாடா
ஏ தூசியில பறந்த பிள்ளை ஏ பொல்லாத தூசி மாடா அக்கினி மாடா நல் மாட ஏ கும்ப மாடம் குடல் மாட 1008 மாடலிலும் ஏ அண்ணாவி தளவ மாடா நீ முப்பிறப்பில் இருக்க ராஜா ஏ இப்பிறப்பில் தளவ மாட ஏ ஆதியில தர்க்க ராஜா பாதியில தளவ மாட ஏ தெப்பையில பிறந்த உள்ள தெய்வமான லவகருப்பா வாழ்வீகர் வனமதியில வளர்ந்தவன் தான் கருப்ப சுவாமி உனக்கு முறுக்கு மீச முண்ட கண்ணு கேத்த கொண்ட கட்டா ஏ ஐயாவான உதிரமாடா ஏ வராகமூர்த்தி அவர் ஏ எம்பெருமாள் நாராயுடன் படிவராக அவரங்கொள்ளு உதிரத்தை சொரிந்ததார ஏ ஐயாவான உதிரமாடா ஏ ஐயாவான மகாவிஷ்ணு ஏ பன்றி போல ரூபம் உண்டு பாதாளத்தை துளைத்ததால ஏ ஐயாவான உதிரமாட ஏ காட்டு மாட சுவாமி ஐயோ உனக்கு வேட நல்ல இளையுது விளையாட நேரம் இது அதிகால வேளையில அருண நல்ல உதயம் போலே ஏ காட்டு மாட சுவாமி ஐயா ஏ ஐயன்னூர் வாசலில அரசு மகன் நவசனாக ஏ சிவனமைந்த பெருமாளோடு பிரம்மமீடம் மறந்தவளே என் தாயான வேட்டியமா கட்டப்பேத்தி நட்டப்பேத்தி காட்டுவான வேட்டியமா வேட்டி பிரம்மகுல ராட்டுதையா ஏ ஐயாவான தூசி மாட தற்கல் தளவ மாடசாமி ஏ தெப்பையில பிறந்த பிள்ளா ஏ ஐயாவான கருப்பனோடு மணி விளக்கில் பிறந்த தெய்வோ ஏ மாயாண்டி உடலாய்யா நீ முண்ட போல உருண்ட பிள்ளா பேத்தி மகம் உண்டசாமி பேரழகமாயாண்டி ஏ ஆங்கார சுருவக்காரி ஏ அம்மையான காளியம்மா தான் தோன்றி அம்மாளோடு ஏ அஷ்டமகா காளியவா ஏ தாயான காளியம்மா உனக்கு வீரப்பல்லு விரிகடையா தாய விரித்தாடு எடமுடியா ஏ ஆங்கார சுருவக்காரி ஏ அம்பியே காளியம்மா பிள்ளையார்குள நகரத்தில ஏ அரு கொடுக்கும் தெய்வம் அவள் என் தாயான காளியவா உனக்கு உச்சியில விழுந்த சட அம்மா உலகமெல்லாம் நீரா ஓடியா கிழக்கே விழுந்த சட உனக்கு கீழ்கடலும் நீராடு அம்மா மேற்கே விழுந்த சட ஆக சிவனில் இந்த பெருமாள் அழகோடு வந்து நிலைய வாங்கி அமர்ந்தாரே பார்வதியும் ஆமா ஆமையா ஆமா ஆமோ குழுவிருக்க கூட்டங்கள்
அதிதேவுக்கள் ஆமா 48,000 ரிஷிமார்கள் அரிசிமார்கள் கிண்ணரர் கெம்புருடர் கிரீடகாண்டருவர் நாரதர் வித்யாதாரர் தும்புரு கலைக்கோட்டு மாமுனி மகாமுனி அஷ்டமுனி மச்சரிசி கோரக்கர் வள்ளுவர் இந்திரன் சந்திரன் ஆமா வாயு வருணன் அக்கினி ஈசானியன் யமதர்மன் போன்ற ஆமையா திக்குப்பாளர்கள் எல்லாம் கொலுவிருக்கக்கூடிய கைலாச வாசலில் ஒரு நாளத்தினமதியில உற்றதொரு நாளையில கையில வாழுகின்ற தேவாதி தேவுக்கள் அமரர்களும் தொண்டர்களும் அமர தேவுக்கள் ஒன்று கூடி பகவானை கண்டல்லவோ சுவாமி கண்டல்ல பாதம் தொட்டு வணங்கி நின்றார் சுவாமி கண்டல்லவோ தொட்டு வணங்கி நின்றார் அப்படி முக்காலும் வலமை வந்து முடிவணங்கி நமஸ்கரித்து ஆண்டவன் பகவானை அப்படி அடிதொழில் வணங்கி நீர்க்க ஆண்டவன் தான் சிவபெருமான் ஐயா ஒரு நாளும் இல்லாத படி திருநாள இருப்பதல்ல கையில வாழுகின்ற தேவாதி தேவுக்கள் ஒன்று கூடி ஆண்டவன் பகவான் என்னை வணங்கி நிற்கும் வரவென்னவென்று கேட்க உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று ஈசன் சிவபெருமான் கேட்கின்ற போது தேவாதி தேவுக்கள் தேவசிட்டாதி கூட்டங்கள் அனைவர்களும் ஒன்று கூடி ஆண்டவா பகவானே பரம்பொருளே இந்த கைலாச வாசலில் தேவாதி தேவுக்கள் நாங்கள் சாகாமல் இருப்பதற்கு சங்கரனி வரங்கொடுங்கோ மாளாமல் இருப்பதற்கு மாய பகவானே வரங்கொடுங்கோ என்று அனைவர்களும் கேட்கும் போது நீங்கள் சாகாமல் இருப்பதற்கு திருப்பார்கடல் சென்றல்லவோ தேவா அமிர்தமதை கடைய வேண்டும் அமிர்தத்தை புசிப்பீரானால் நீங்கள் சாகாமல் வாழ்ந்திடலாம் என்று கைலாச வாசலில் வாழ்ந்து வரக்கூடிய தேவாதி தேவுக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவன் பகவானிடத்தில் சாகாமல் வாழ்வதற்கு சங்கரனே வரத்தை கொடுங்கள் மேல் உலகத்தில் வாழ்வதற்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படி இருக்க என்ன சாகாமல் வாழ்வதற்கு வரம் கேட்கும் விவரம் என்ன பூலோக ராஜ்யத்தில் அதாவது என்ன பூலோக ராஜ்யத்தில் துர்வாசக முனிவர் விஞ்சை என்ற பெண்ணிடத்திலே சரி லட்சுமி துதி பாடிய காரணத்தினால் லட்சுமி தேவியானவள் ஒரு மாணிக்க மாலையை பரிசாக கொடுத்தார். சரி அந்த மாணிக்க மாலையை துர்வாசக முனிவர் கையிலே கொடுக்க துர்வாசக முனிவர் தேவேந்திரிடத்தில் கொடுக்கும் போது அந்த வெள்ளை யானை மீது அமர்ந்து கொண்டு யானையினுடைய துதிக்கையினால் வாங்கினான். அந்த மாலையை யானையானது காலிலே போட்டு மிதிக்க இதை கண்ட துர்வாசக முனிவர் தான் என்ற ஆணவத்தோடு தலைக்கணத்தோடு பிறப்பு இறப்பு என்பது இல்லாமல் இருக்கின்ற காரணத்தில் தானே என்னை மதிக்காமல் இப்படி ஒரு காரியத்தை செய்தாய். அதனால் தெய்வேந்திரா கையிலையில் வாழ்ந்து வரக்கூடிய தேவாதி தேவுக்கள் அனைவர்களுடைய நவநீதியங்கள் அத்தனும் கடலிலே மறைய கடவது போன்னு சாபம். அன்றைய நாள் முதலாக நாங்களும் சாதாரண மனிதர்களைப் போல பிறப்பும் இறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு சாகாமல் இருப்பதற்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்க அப்படி நீங்கள் இரவாமல் இருக்க வேண்டுமானால் 10வது கடலாகிய பார்க்கடலிலே சென்று தேவா அமிர்தம் கடைந்து அமிர்தத்தை புசித்தீரானால் நீங்கள் சாகாமல் சிரஞ்சீவியாக வாழலாம் என்று சொல்ல தேவாதி தேவுக்களும் அசுரர்களுமாக ஒன்று கூடி அங்கே இருதரப்பார் ஒன்று கூடி பார்க்கடல் வந்தல்லவோ பார்க்கடலில் வந்தல்லவோ
பூமி ஒரு தாலியாக்கி மகேந்திர சேடன் ஒரு மத்தா வாசி நாகத்தை தான் கயிர்வடம பொட்டியல்லோ தேவுக்கள் ஒரு புறமா அசுரரெல்லாம் மறுபுறமா இருதரப்பார் ஒன்று கூடி அங்கே தேவாமிர்தம் கடையுகிறார். படி இருதரப்பார் ஒன்று கூடி தேவாமிர்தம் அது கடையும் போது தேவாதி தேவுக்களும் தேவாசுரல் எல்லாம் ஒன்று கூடி தேவாமிர்தம் கடையும் போது முதல் கடைந்த அமிர்தத்தில அங்கே மூத்தவளும் தான் பிறந்தார். தேவாதிதேவுக்களும் தேவாசுரர் எல்லாம் ஒன்றோடு தேவாமிர்தம் கடையும் போது முதல் கடைந்த அமிர்தத்திலே மூத்தவளும் தான் பிறக்க மூத்தவளை கண்டபோது முக்கண்ணனார் சிவபெருமா இந்த மூத்தவளை விட்டோமானால் மூலகம் அழியும் என்று முக்கண்ணன் பகவானோ மூத்தவளை தான் எடுத்து தனது முதுகுபுறம் வைத்துக் கொண்டார். இரண்டாவது நாளையிலே தேவாமிர்தம் மடு கடையும் போது இரண்டாவது அமிர்தத்தில இளையவள் லட்சுமியாள் தான் பிறந்தார். இரண்டாவது அமிர்தத்திலே படி தேவாதி தேவுக்களோ தேவாசுரரெல்லாம் ஒன்று கூடி தேவாமிர்தம் கடையும் போது முதலாவது அமிர்தத்திலே மூத்தவளாகிய நித்ராதேவி வந்து பிறக்க ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார். இந்த மூத்தவளாகிய நித்ராதேவியை விட்டோமானா உலகமெல்லாம் உறங்கியே அழிஞ்சு போகும். அதனால முக்கண்ணனாகிய பகவான் நித்ராதேவி அழைத்து முதுகுபுறகமாக வைத்துக் கொண்டார். இரண்டாவது அமிர்தத்திலே இளையவளாகிய லட்சுமி தேவி வந்து பிறக்க அந்த லட்சுமி அழைத்து எம் பெருமாளுக்கு விவாகத்தை செய்து வைத்தார். பிறகு தேவாதி தேவுக்களும் தேவாசுரரெல்லாம் ஒன்று கூடி தேவாமிர்தம் அதை கடையும் போது மூன்றாவது அமிர்தத்தில அங்க ரிஷபம் வந்து பிறந்திடுமா. அந்த ரிஷபத்தை தான் எடுத்து தனக்கு வாகனமா வைத்துக் கொண்டார். பிறகு நாலாவது அமிர்தத்தில நஞ்சு வந்து பிறந்திடுமா. நஞ்சு வந்து பிறந்த போது அந்த தேவர்களும் அசுரர்களும் திடுக்கிட்டு மெய்மறந்து அந்த திரேகம் எல்லாம் படபடக்க கண்டார பகவானோ இந்த நஞ்சை நாமல் விட்டோமானால் நாடு நகரம் எல்லாம் அழிந்து போகும் என்று நஞ்சை அவர் கையில் எடுத்து உருண்டையாகத்தான் உருட்டி அண்ணாந்து வாவதியா
நாலாவது அமிர்தத்தில் நஞ்சு வந்து பிறக்க நாதனாகிய சிவபெருமான் நஞ்சை விட்டோமானால் நாடு நகரம் அழிந்து போகும் என்றறிந்து நஞ்சை எடுத்து அண்ணாந்து வாயில் போட ஆதிபரா சக்தி பார்வதி பார்த்தா என்ன இந்த நஞ்சை விழுங்கியதனால் பகவானுக்கு ஏதேனும் பிழை மோஷம் ஏற்பட்டுதானா? ஆனால் இந்த நாடு நகரம் உலகமெல்லாம் அழிஞ்சு போகுமே, அழிந்து போகுமே. உலகமெல்லாம் வடியளப்பது பகவான் தானே. பகவானுக்கே ஒரு பிழை மோஷம் என்றுதானால் உலகம் என்னாகும் என்று பகவானுடைய கண்டத்தை எட்டி பிடித்தா பார்வதி. அந்த நஞ்சானது கண்டத்திலே கருவுருவாக சமைந்ததா. அதான் இன்னைக்கும் ஆண்களுக்கு கழுத்துல ஒரு முடிச்சு கிடக்கும். அப்பேற்பட்ட ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்படி இருக்கும் தருணத்துல ஐந்தாவது அமிர்தத்தில பஞ்சாட்சரம் பிறந்திடுமா. பஞ்சாட்சரம் பிறந்த போது பகிர்ந்து விட்டார் தேவரெல்லாம். ஆணையத்தான் தோளுரித்து தனக்கு ஆசனமா வைத்து கொண்டார். போட் போட் பிறகு ஏழாவது அமிர்தத்தில இந்த தேவாதி தேவுக்களும் தேவ அசுரரெல்லாம் ஒன்று ஓடிய அமிர்தமதை கடையும் போது ஐயன் ஏழாவது அமிர்தத்தில ஏழாவது அமிர்தத்தில ஏழு பூதம் வந்து பிறக்குதையா. ஏழாவது அமிர்தத்தில அந்த மாபூதம் நல்ல வலிய பூதம் ஐயா குருட்டு பூதம் நல்ல செவிட்டு பூதம் ஐயா நொண்டி பூதம் சண்டி பூதம் அங்க மாபூதம் வலிய பூதம் வெள்ளி கருமறை பூதங்களா ஐயா எல்லாத்திற்கும் இளைய பூதம் இளைய பூதம் ஏற்ற ராஜ மன்னன் எங்கள் சங்கிலி பூதம் இளைய பூதம் படி சங்கிலி பூதமவ ஏழாவது நல்ல அமிர்தத்தில அவர் இன்பமோடு வந்து அவதரித்தார். ஐயா அவதரித்த வேளையில ஐயா வானத்துக்கும் பூமிக்குமா வடிவம் கொண்டு நிற்பாரா. கிட்ட தடி நல்ல இருப்பு தடி ஏழானை சுமக்குகின்ற இளவயிறு தடி அழக சுமக்குகின்ற இருப்பு சங்கிலியால் உனக்கு மாறாப்பா. நல்ல அமிர்தத்தில ஆலகால நல்ல சொருவத்தோடு ஐயா சொருவத்தோடு அங்கே அவதரித்தார் எங்க சங்கிலி பூதம் அமிர்தத்தோடு சங்கிலி பூதம் பிறந்ததொரு வேளையில ஐயா ஆடுதையா ஐயா பாடுதையா எங்க அழகு ராஜமன்ன சங்கிலி பூதம்
ஏழாவது அமிர்தத்திலே 7 பூதம் வந்து பிறந்திடுமா உருட்டு பூதம் சிவட்டு பூதம் நொண்டி பூதம் நண்டி பூதம் வெள்ளிக்கரமரை பூதங்களா எல்லாத்திற்கும் இளைய பூதம் எல்லாத்திற்கும் ஏத்த ராஜமன்னன் சங்கிலி பூதம் சுருவம் கொண்டு இந்த தேவாதி தேவுக்கள் அண்டி நடுங்குவதால் உன்னுடைய சுருவமாட்டி உன்னுடைய வேற சுருவம் அதில் வந்திடப்பா வேற சுருவம் அதில் இந்த ஆண்டவனோ சொன்ன போது அழகு ராஜமல்ல சங்கிலி போதும் பகவானோட வார்த்தை கேட்டு பாண்டியராஜன் சங்கிலி போதும் அந்த கைலாச வாசலில சங்கிலி பூதம் அவர் 5 வயது குழந்தை போல 5 வயது குழந்தை அந்த சிறுவன் போலே அழகு அந்த சிறுவன் போலே ஒத்த குடும்பியாம் போனோலா கோதண்ட ராமனோட பதைக்கங்களா எங்க சங்கிலி பூதம் அவருக்கு கீறி விட்ட நாமங்களா கிளிமூக்காங்காதழகா தங்கத்தினால் போனோலா தனிவயிரத்தாழ்வடமா எங்க சங்கிலி பூதம் அவருக்கு வெள்ளியால் போனோலா வெள்ளியால் போனோலா விலைமதியா தாழ்வடமா அப்படியே போட் 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 அப்பேற்பட்ட அழகு ராஜமல்லன் சங்கிலி பூதமானவர் அவதாரம் செய்ய அவருடைய சொருவத்தை கண்டு தேவாதி தேவுக்கள் எல்லாம் அஞ்சி நடுநடுங்க ஆண்டவனாகிய சிவபெருமான் கண்டு என் மகனே சங்கிலி பூதம் உன் சொருவத்தை கொண்டு தேவாதி தேவுக்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குவதனால இந்த சொருவத்தை மாற்றி வேற சொருவத்தில் வருவாய் என்று சொல்ல உடனே ஆண்டவனாகிய சிவபெருமான் வார்த்தை கேட்டு அழகு ராஜமல்லன் சங்கிலி பூதம் என்ன 5 வயது குழந்தை போல அழகு அந்த சிறுவனை போல வடிவம் கொண்டு ஆண்டவன் பகவான் முன்னால் வென்று நின்று பகவானை கண்டு வணங்கி நிற்கின்ற போது இந்த ஆண்டவனாகி சிவபெருமான் என்ன சொல்கிறார் ஐயா என் மகளே சங்கிலி பூதம் எனக்கரிய பிறந்த பாலா ஆண்டவன் சிவபெருமான் தில்லைவன காடதற்கு ஐயா காட நான் திருநடனம் ஆட போரே அவடி திருநடனந்தான் முடித்து தேவ கைலாசம் வருவரைக்கும் ஐயா என் மகனி சங்கிலி பூதம் இந்த கைலாசம் உனது காவல் எந்த கடவுளாகிய சிவபெருமா கட்டழகன் சங்கிலி பூதத்தை தான் கைலாசத்தில் காவலாக வைத்து வீட்டு தில்லைவன காடதற்கு திருநடனம் அது ஆட போறா ஆகவே ஆண்டவன் தான் சிவபெருமா சங்கிலி பூதமவர் மகனை தான் அழைத்து என் மகனே சங்கிலி பூதம்
ஆண்டவனாகி சிவபெருமான் தில்லைவன காட்டிற்கு திருநடனமாட போகிறேன். திருநடனம் முடித்து தேவ கைலாசம் திரும்ப மட்டும் மகனே சங்கிலி பூதா இந்த கைலாசம் உனது காவல் என்று சொல்லி கடவுளாகி சிவபெருமான் தில்லைவன காட்டிற்கு திருநடமாட போகிறார். அப்படி பகவான் சென்ற தருணத்தில் இந்த கைலாச வாசல் எல்லாம் எப்படி இருக்கிறது ஐயா? எப்படி இருக்கிறது? ஆண்டவன் வாழும் கைலாசம் ஆண்டவனும் இல்லாமல் அது அருளும் இல்லை. பகவான் வாழும் கைலாசம் பகவான் அவர் இல்லாமல் அது பாழடைந்து இருக்குதையா. கடவுள் வாழும் கைலாசம் கடவுள் அவர் இல்லாமல் அப்படி ஈசன் வாழும் கைலாசம் ஈஸ்வரனும் இல்லாமல் அது இருளடைந்து போற்றுதையா. கைலையில வாழுகின்ற அந்த தேவாதி தேவுக்களும் தேவ முனிவரெல்லாம் ஒன்று கூடி பகவானை காண்பதற்கு கைலையில வந்தல்லவோ கனக கோடி தேவாதி தேவுக்கள் பகவானை பார்க்கும் போது பகவானை காணாமல் பார்வதியால் முன்னால் வந்து அம்மா அம்மா பார்வதிய அம்மா அம்மா நமது ஆண்டவனை எங்கே அம்மா ஆண்டவனும் இல்லாமல் அருளும் இல்லை பொருளும் இல்லை இருள்மயமா இருக்குதம்மா. பகவான் அவர் இல்லாமல் பாழடைந்து இருக்குதம்மா. ஆண்டவனாகிய சிவபெருமான் வாழும் கைலாசமாமலை ஆண்டவன் இல்லாமல் அருளும் இல்லை பொருளும் இல்லையே அம்மா பார்வதி. ஆண்டவன் எங்கு போனார் என்ன ஆனார் என்று தெரியவில்லையே என்று தேவாதி தேவுக்கள் எல்லாம் பார்வதியிடம் யாரை அழைத்தா? என் மகனே சங்கிலி போதா எனக்கரிய பிறந்த பாலா கைலாச வாசலில கடவுளவர் இல்லாமல் அது களை இழந்து இருக்குதப்பா. பகவான் வாழும் கைலாசம் நம்ம பகவானும் இல்லாமல் அது பாழடைந்து இருக்குதப்பா. ஆண்டவன் சிவபெருமான் போனவர காணலைய பகவான் எங்குதான் இருந்தாலும் என் மகனே சங்கிலி பூதா நீ போய் அழைத்து வாடா என்று பார்வதியா சொன்ன போது நமது பாண்டியராஜன் சங்கிலி போதா பாண்டியராஜன் சங்கிலி போதா மகளே அப்பா சங்கிலி போதம் ஆண்டவன் தில்லைவன காட்டிற்கு திருநடனமாடச் சென்று 8 நாளாச்சு. 8 நாளாயிட்டு போன பகவானை இன்னும் காணவில்லை அப்பா மகனே. ஏ சங்கிலி பூதம் ஆண்டவன் எங்கிருந்தாலும் நீர் போய் அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல ஐயாவாகி சங்கிலி பூதத்தார் பார்த்தார். என்ன என் தாயே பார்வதி அம்மா ஆண்டவனாகி சிவபெருமான் தில்லைவன காட்டிற்கு சென்று திருநடனம் முடித்து கைலாசம் திரும்பும் வரைக்கும் என்னை கைலாசத்திற்கு காவலாக வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதனால் நான் ஒருபோதும் இந்த கைலை விட்டு போக மாட்டேன் என்று சங்கிலி பூதம் சொல்ல சரி ஆதிபரா சக்தியான பார்வதி பார்த்தா நம்முடைய வார்த்தையை கேட்டு மதிச்சும் பகவானை தேடி அழைத்து வா என்று சொல்லியும் காது கொடுத்து கேளாமல் இருக்கிறாரு. ஏ சங்கிலி பூதா என் வயிற்றில் பிறந்த பிள்ளையா இருந்தா தாய் சொல்ல தட்டுமா? 1000 இருந்தாலும் நீ அமிர்தத்திலே பிறந்தவன் தானடா.
என்று ஆதிபரா சக்தியான பார்வதி சொன்ன உடனே சங்கிலி பூதத்திற்கு கடுங்கோம். கோபம் வந்தாச்சு. தாய் பார்வதி தகப்பன் பரமேஸ்வரன் என்று தானே நினைத்திருக்கிறோம். ஆமா. ஆனால் பார்வதியே நம்மளை ஒரு இலக்காக பேசிவிட்டாளே. ஆமையா. இனிமேல் இந்த கையில நாம் இருக்கக்கூடாது என்று சங்கிலி பூதமானவர் கைலாச வாசல் விட்டு வடக்கு கோட்டை வாசல் வழியாக வருகின்ற போது ஆண்டவனாகிய சிவபெருமானும்